தமிழ் கிறிஸ்டியன் கார்ட்டூன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல பைபிளை தொடக்கத்துல இருந்தே தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கோம். பைபிள் திருவிவிலியம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கான புனித நூல் மட்டும் கிடையாது. அது அகில உலக மக்களுக்கும் கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த பைபிள்ல உள்ள வார்த்தைகளை யாரெல்லாம் ஒவ்வொரு நாளும் வாசிச்சு தியானிச்சு அதை வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை கடவுளை கண்டறியலாம். இந்த உண்மை கடவுளை கண்டறியதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒருவேளை நம்ம நினைக்கலாம். நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல நல்ல செல்வ செழிப்போடு எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த துன்பமும் இல்லாம மகிழ்ச்சியா நலமா நீண்ட ஆயுள் வாழணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவோம். ஆனா இந்த உலகத்துல அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்குமே அமையறதில்ல. எல்லாருமே ஒரு வகையான துன்பமான வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம்தான். இப்படிப்பட்ட இந்த பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்டு நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கைய கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலதான் தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புனதோடு மட்டும் இல்லாம நம்முடைய பாவங்களுக்காக அவரை சிலுவையில பலியாக்கி அவர் வழியா நம்ம அந்த நிலையான மகிழ்ச்சியான வாழ்க்கைய பெற்றுக்கொள்வதற்கான வழியை உருவாக்குனாரு. நமக்காக பலியான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு கற்றுத்தந்த அவர் வாய்மொழியாவே நமக்கு கற்றுத்தந்த அவருடைய உயிருள்ள வார்த்தைகள் அடங்கியதுதான் இந்த திருவிவிலியம். இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் வாசிச்சு தியானிச்சு தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு வாழ்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே தந்தையாம் கடவுள் தன் மகன் வழியாக ஏற்பாடு செஞ்ச நிலை வாழ்க்கைய பரிசா கொடுப்பாரு. அது இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு கிடைக்கும். இந்த பைபிள்ல உள்ள ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகள் நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படியெல்லாம் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தா நம்ம அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்து இந்த உலக வாழ்க்கையில நம்மளை வழி நடத்தி நிலை வாழ்வுக்கு நம்மளை அழைத்து செல்லும். இந்த நிலை வாழ்க்கைக்குள்ள எல்லாருமே போகணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து திருவிவிலியத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனல்ல திருவிவிலியத்தை வாசிக்கிறத முழுமையா கடைசி வரைக்கும் கேளுங்க. கேட்டு இந்த உயிருள்ள வார்த்தைகளை உள்ளத்துல இருத்தி சிந்திச்சு இந்த உயிருள்ள வார்த்தைகளின்படி வாழுங்க. அதன் வழியா நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளுங்க. சரி மர்மலை, தொடர்ந்து வாசி. தொடக்க நூல் 29ஆம் அதிகாரம். யாக்கோபு கீழ்த்திசை மக்களின் நாட்டை நோக்கி காலெடுத்து வைத்து பயணமானார். இதோ வயல்வெளியில் ஒரு கிணற்றையும் அதன் அருகே கிடை போட்டிருந்த ஆட்டு மந்தைகள் 3ஐயும் கண்டார். அந்த கிணற்றிலிருந்துதான் மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டப்படும். அதன் வாய் ஒரு பெரிய கல்லால் மூடப்பட்டிருந்தது. மந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பின் இடையர்கள் கல்லை புரட்டி அவை குடித்து முடித்ததும் மறுபடியும் கல்லை கிணற்று வாயின் மேல் தூக்கி வைப்பது வழக்கம். யாக்கோபு இடையர்களை நோக்கி, சகோதரரை, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என அவர்கள், நாங்கள் காரானிலிருந்து வருகிறோம் என்றார்கள். மீண்டும் அவர், நாகோரின் பேரன் லாபானை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க அவர்கள், அவரை எங்களுக்கு தெரியும் என்றார்கள். அவர் நலம் தானா என்று யாக்கோபு கேட்க அவர்கள், ஆம், அவர் நலமே. இதோ அவர் மகள் ராகேல் தன் ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு, பொழுது சாய இன்னும் வெகு நேரம் இருக்கிறது, மந்தைகளை ஒன்று சேர்ப்பதற்கு நேரமாகவில்லை, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மேய்ச்சலுக்கு இட்டு செல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் அப்படி செய்யக்கூடாது, ஏனெனில் எல்லா மந்தைகளையும் ஒன்று சேர்த்த பின்னரே கிணற்று வாயினின்று கல் புரட்டப்படும், அப்பொழுதுதான் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஆடு மேய்ப்பவளான ராகேல் தன் தந்தையின் ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். ராகேல் தன் தாய் மாமன் லாபானின் மகள் என்றும் ஆடுகள் அவனுடையவை என்றும் யாக்கோபு கண்டார். எனவே கிணற்றை மூடியிருந்த கல்லை புரட்டி தன் தாய் மாமன் லாபானின் மந்தைக்கு தண்ணீர் காட்டினார். பின் ராகேலை முத்தமிட்டு கதறி ஆனந்த கண்ணீர் விட்டார். பின்பு தாம் அவள் தந்தைக்கு உறவினர் என்றும் ரெபேக்காவின் மகன் என்றும் அவளுக்கு தெரிவிக்க உடனே அவள் ஓடிப்போய் தன் தந்தையிடம் சொன்னாள். தன் சகோதரியின் மகன் யாக்கோபு வந்த செய்தி கேட்டவுடன் லாபான் அவருக்கு எதிர்கொண்டோடி அவரை அரவணைத்து முத்தமிட்டு தன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். அங்கு யாக்கோபு தமக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் எடுத்துரைத்தார். லாபான் அவரிடம், நீ என் எலும்பும் சதையும் அல்லவா என்றான். அவனுடன் அவர் 1 மாத காலம் தங்கியிருந்தார். அதன் பின் லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் உறவினன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 புதல்வியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் லேயா, இளையவள் பெயர் ராகேல்.
ஆனால் லேயா மங்கிய பார்வை உடையவள், ராக்கேலோ வடிவழகும் எழில் தோற்றமும் உள்ளவள். யாக்கோபு ராக்கேலை விரும்பினார். எனவே அவர் இளைய மகள் ராக்கேலுக்காக 7 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்கிறேன் என்றார். அதற்கு லாபான் அவளை அந்நியன் ஒருவனுக்கு கொடுப்பதை விட உனக்கு கொடுப்பதே மேல், என்னோடு தங்கியிரு என்றான். அப்படியே யாக்கோபு 7 ஆண்டுகள் ராக்கேலை முன்னிட்டு வேலை செய்தார். ஆனால் அவர் அவள் மீது வைத்திருந்த அன்பின் மிகுதியால் அது அவருக்கு சில நாட்களாகவே தோன்றியது. பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் மனைவியோடு சேரும் பொருட்டு அவளை எனக்கு தாரும், என் ஒப்பந்த நாட்கள் நிறைவேறி விட்டன என்றார். ஆகவே லாபான் அவ்வூர் மக்கள் அனைவரையும் அழைத்து திருமண விருந்தளித்தான். ஆனால் மாலையானதும் அவன் தன் மகள் லேயாவை அழைத்து கொண்டு போய் யாக்கோபிடம் விட அவர் அவளுடன் உறவு கொண்டார். லாபான் தன் மகள் லேயாவுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் சில்பாவை கொடுத்தான். அதிகாலையில் அந்த பெண் லேயா என்று கண்டு யாக்கோபு லாபானை நோக்கி, நீர் எனக்கு ஏன் இப்படி செய்தீர்? ராக்கேலுக்காக அல்லவா நான் உம்மிடம் வேலை செய்தேன், என்னை ஏமாற்றியது ஏன் என்றார். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது எங்கள் ஊர் வழக்கமில்லை. ஆகையால் நீ இவளோடு 7 நாட்களை களி, இன்னும் 7 ஆண்டுகள் என்னிடம் வேலை செய்தால் அவளையும் உனக்கு கொடுப்பேன் என்றான். அவ்வாறே யாக்கோபு லேயாவுடன் 7 நாட்களை கழித்தார். அதன் பின் லாபான் தன் மகள் ராக்கேலை அவருக்கு மனைவியாக கொடுத்தான். லாபான் தன் மகள் ராக்கேலுக்கு பணிபுரிய தன் பணிப்பெண் பில்காவை கொடுத்தான். யாக்கோபு ராக்கேலுடன் கூடி வாழ்ந்தார். அவளை லேயாவை விட அதிகம் நேசித்தார். லாபானிடம் மேலும் 7 ஆண்டுகள் வேலை செய்தார். இப்படி இருக்க லேயா வெறுப்புக்குள்ளானதை ஆண்டவர் கண்டு அவருக்கு தாய்மை பேறு அருளினார். ராக்கேலோ மலடியாகவே இருந்தார். லேயா கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூறுவார் என்பது உறுதி என்று கூறி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மீண்டும் அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் வெறுப்புக்குள்ளானேன் என்பதை ஆண்டவர் கேட்டு இவனையும் எனக்கு தந்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருவுற்று இன்னொரு மகனை பெற்றெடுத்தார். இப்பொழுது என் கணவர் என்னோடு இணைந்திருப்பார் என்பது உறுதி, ஏனெனில் நான் அவருக்கு 3 புதல்வரை பெற்றெடுத்துள்ளேன் என்று கூறி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அவர் மீண்டும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்தார். இப்போது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அதன் பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. 30ஆம் அதிகாரம். தாம் யாக்கோபுக்கு பிள்ளை பெறவில்லையே என்று ராக்கேல் தம் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையேல் செத்து போவேன் என்றார். யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு, நான் என்ன கடவுளா? அவரல்லவா உனக்கு தாய்மை பேறு தராதிருக்கிறார் என்றார். அப்பொழுது ராக்கேல், இதோ என் பணிப்பெண் பில்கா, நீர் அவளோடு கூடி வாழ்வீர். அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார். பின்பு அவர் அவருக்கு தம் பணிப்பெண் பில்காவை மனைவியாக கொடுக்க அவரும் அவளுடன் கூடி வாழ்ந்தார். பில்கா கருவுற்று யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ராக்கேல், ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கி என் மன்றாட்டை கேட்டருளி எனக்கு ஒரு மகனை தந்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்னும் பெயரிட்டார். பில்கா மீண்டும் கருவுற்று மற்றொரு மகனை பெற்றாள். ராக்கேல், நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். லேயா தமக்கு பிள்ளை பேறு நின்று விட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தார். லேயாவின் பணிப்பெண் சில்பா யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா, நான் நற்பேறு பெற்றுள்ளேன் என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பெயரிட்டார். லேயாவின் பணிப்பெண் சில்பா மீண்டும் யாக்கோபுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா, எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, பெண்டீர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பர் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டார். கோதுமை அறுவடை காலத்தில் ரூபன் வயல்வெளியில் தூதாயும் கனிகளை கொண்டு அவற்றை தன் தாய் லேயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ராக்கேல் அவரிடம், உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளில் எனக்கும் கொஞ்சம் கொடு என்று கேட்டார். அதற்கு அவர், என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா? என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்து கொள்வாயோ என்றார். அப்பொழுது ராக்கேல், சரி, உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றார். மாலை வேளையில் யாக்கோபு வயல்வெளியினின்று திரும்பி வரும்போதே லேயா அவருக்கு எதிர்கொண்டு போய், நீர் என்னோடு குடியிருக்க வேண்டும், ஏனெனில் என் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளை ஈடாக கொடுத்து நான் உம்மை வாங்கி கொண்டேன் என்றார். அவர் அன்றிரவு அவரோடு குடியிருந்தார். கடவுள் லேயாவுக்கு செவி சாய்த்தார். அவர் கருத்தாங்கி யாக்கோபுக்கு 5ஆம் மகனை பெற்றெடுத்தார்.
நான் என் பணிப்பெண்ணை என் கணவருக்கு கொடுத்ததற்காக கடவுள் எனக்கு ஈடு செய்துள்ளார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். மீண்டும் லேயா கருத்தாங்கி 6ஆம் மகனை பெற்றெடுத்தார். லேயா, கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார். இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார். ஏனெனில் நான் அவருக்கு 6 புதல்வரை பெற்றிருக்கிறேன் என்று கூறி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். பிறகு அவர் ஒரு பெண் மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டார். பின்பு கடவுள் ராக்கேலை நினைவு கூர்ந்தார். அவர் அவருக்கு செவி சாய்த்து தாய்மை பேறு அருளினார். அவரும் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுத்து கடவுள் என் இழிவை போக்கினார் என்றார். மேலும் அவர், ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு சேர்த்து தருவாராக என்று கூறி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ராக்கேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் யாக்கோபு லாபானை நோக்கி, என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக. என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போகவிடும். அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன். நான் உமக்கு செய்துள்ள வேலை இன்னதென்று உமக்கு தெரியும் என்றார். லாபான் அவரை நோக்கி, உமக்கு தடையேதும் இல்லையெனில் தயவு கூர்ந்து இங்கேயே தங்கிவிடும். பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறார் என்பதை குறிப்பார்த்து அறிந்து கொண்டேன். உமக்குரிய கூலியை குறிப்பிடும், நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றான். அதற்கு அவர், நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். நான் உம்மிடம் வரும் முன் உமக்கு இருந்தது கொஞ்சமே, இப்பொழுதோ மிகுதியாக பெருகிவிட்டது. நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கியிருக்கிறார். என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என்றார். அதற்கு லாபான், நான் உமக்கு என்ன தர வேண்டும் என யாக்கோபு, எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை. இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து மந்தையை மீட்டு பாதுகாப்பேன். மந்தைகளோட இன்று நான் செல்வேன். அவற்றினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறியாடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்துக் கொள்வேன். இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும். எனக்குரிய பங்கை சரிபார்க்க நீர் வரும்போது என் நேர்மை எனக்கு சான்று பகர்வதாக. கலப்பு நிறமோ புள்ளியோ இல்லாத வெள்ளாட்டையோ கருப்பு நிறமற்ற ஆட்டுக்குட்டியையோ நீர் கண்டால் அது திருடப்பட்டதாக எண்ணப்படும் என்றார். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்றான். ஆனால் அன்றே அவன் வரியோ புள்ளியோ உடைய வெள்ளாட்டு கிடாய்களையும் கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய வெள்ளாடுகள் அனைத்தையும் வெள்ளை புள்ளி கொண்ட எல்லாவற்றையும் கருப்பாய் இருந்த எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் பிரித்து தம் புதல்வரிடம் ஒப்படைத்து தனக்கும் தன் மந்தைகளை மேய்த்து வந்த யாக்கோபுக்கும் இடையில் 3 நாள் வழி தூரம் இருக்கும்படி செய்துவிட்டான். அது கண்ட யாக்கோபு பொன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் பசிய கொப்புகளை வெட்டி அவற்றில் இடையிடையே உள்தண்டின் வெள்ளைப்பகுதி தெரியுமாறு உரித்தார். மேலும் தம் மந்தைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது ஆடுகள் அந்த வரியுள்ள கொப்புகளை எதிரில் கண்டு பொலிந்து சினைப்படும் பொருட்டு நீர்த்தொட்டிகளில் அவற்றை அவர் போட்டு வைத்தார். பொலியும் நேரத்தில் அக்கொப்புகளை கண்டு பொலிந்த ஆடுகள் வரியோ கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய குட்டிகளை ஈன்றன. மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமோ உடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்கச் செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோடு சேராமல் பிரித்து வைத்தார். மந்தையின் வலிமையுள்ள ஆடுகள் பொலியும் போது மந்தைக்கு எதிரே இருந்த நீர் தொட்டியில் அக்கொப்புகளை போட்டார். அக்கொப்புகளிடையே அவை பொலிந்தன. வலிமையற்ற ஆடுகளுக்கு முன் கொப்புகளை போடவில்லை. எனவே லாபானின் ஆடுகள் வலுவற்றவையாகவும் யாக்கோபின் ஆடுகள் வலு உள்ளவையாகவும் ஆயின. இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார்.